வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சின்னதாக ஒரு பீடட் மாலை பண்ணியிருக்கேன். சாமி படங்களுக்கு போட்டுக்கலாம், சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகளுக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒருக்க பார்த்துருங்க. ஏன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த ஜாயின் பண்ணும்போதுட்டு இந்த சீட் பீடை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த இது போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிருக்கணும். நான் லாஸ்ட்டாக தான் போட்டேன். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே போட்டுட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட்டு இது மட்டும் டைமிங் மட்டும் மாறி வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸ்டார்டிங்கில் நான் இதில் பின்னுறேன், ஊசி வச்சு பின்னுறேன். ஸோ அதனால் மெல்லிய இது தான் எடுத்துருக்கிறேன், மெலிசான ஒரு வயர் தான் எடுத்திருக்கேன். நூல் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 6 ரவுண்ட் பீட் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் 6 சீட் பீடும் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பெரிய சைஸ் பீட்லேயும், இந்த ஒயிட் கலருக்கு வந்து பெரிய சைஸ் பீட்லேயும் எடுத்துக்கலாம். இந்த சீட் பீடுக்கு பதிலாக இந்த ஒயிட் கலர் மாதிரி குட்டி சைஸ் பீடையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெரிய பீட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 6 பீடை ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் 12, 6 சீட் பீடு, 6 ரவுண்ட் பீடு போட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்க இந்த சீட் பீடு வரைக்கும் வந்துடுங்க. இப்போ ஒவ்வொரு சீட் பீட்லேயும் ஒரு 4 பெட்டல் ஷேப் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சீட் பீட் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சீட் பீட் கிட்ட வந்த உடனேயே அதே இதில் 3 பீடை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுலேயே நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். எந்த பீட்குள்ளே இருந்து ஜாயின் பண்ணுறோமோ அந்த பீட்லேயே நம்ம க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு 4 பெட்டல் ஷேப் வரும். இது வந்த உடனே நெக்ஸ்ட்டு இருக்கிற பீட்குள்ளே நம்ம போய்க்கணும். நெக்ஸ்ட் இருக்க சீட் பீட் சின்ன பீட்குள்ளார ஒவ்வொரு தடவையுமே வந்துக்கணும். ஒவ்வொரு இதுக்குமே அங்கே தான் நம்ம ஒரு 4 பெட்டல் ஷேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ நம்ம 3 எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இது பீடை ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து 4th பீடை 4th ஒன் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 4 பெட்டல் ஷேப் கிடைக்கும். ஸோ இதே போல் ஃபுல்லாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா சைடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நமக்கு எல்லா சைடும் 4 பெட்டல் ஷேப்பு சீட் பீட்டில் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு திருப்பியும் நம்ம எல்லா பீட்குள்ளாரையுமே அந்த 12 பீடு ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, ஒரு தடவை போய்க்கலாம். இதனால் நமக்கு சென்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சென்டர்லேயும் ஒரு பீடை ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போயிட்டு வந்துக்குவோம். ஒருக்கா இந்த இது எல்லாமே விட்டு முடித்தோடனே இன்னொரு ரவுண்ட் பீட் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துருக்கேன். அதாவது நம்ம சென்டரில் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த சைஸுக்கு எந்த பீட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. சென்டர் பீடு நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நானும் ஒவ்வொரு பீடாக வச்சு பார்த்து தான் எடுத்தேன். எனக்கு இது கொஞ்சம் இதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு இங்கேருந்து வந்து இன்னொரு பீட்குள்ளார ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இப்படி ஆப்போசிட்டில் நான் உள்ளே இழுக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். எனக்கு சென்டரில் வேணும். இது நம்ம ஆப்ஷன் தான். உங்களுக்கு எந்த பக்கத்து வாட்டமாக இருக்கோ கரெக்டாக இருக்கோ நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இங்கே இந்த ஒயரை 2 பீட்குள்ளே விட்டு நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், டாலர் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சைட் பார்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக மேக் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ எடுத்தோடனே இன்னொரு தனி ஒயர் எடுத்திருக்கேன். ரவுண்ட் பீடு ஜாயின் பண்ணுறேன். கொஞ்சம் மொத்தமான ஒயர் தான் எடுத்திருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஒரு 4 பெட்டல் ஷேப் போட்டுக்கலாம். ஸ்டெப் 2 ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டு சென்டரில் ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப் தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். இது நான் சின்ன டாலர் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப பெருசாலாம் போடலை. ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் தான் போட போகிறேன். 1 2 3 4 5 பண்ணியிருக்கேன். 6th ஒன் வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இங்கே இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இது டர்னிங் லைன். ஸோ வந்துட்டு 2 லெஃப்ட் சைடில் போட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இது மேலே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைடும் அதே போல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு இப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒயரை ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு கட் பண்ணி நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுவோம். இப்போ நீடில் போட்ட த்ரெட் எடுத்துட்டு ஒரு எண்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து சீட் பீட் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு சீட் பீடு, ஒரே ஒரு பீடு எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு சீட் பீட் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த லைனில் நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம வரிசையாக போட்டுட்டு வரணும். இப்போ தேர்ட் பீட் எடுத்திருக்கேன். தேர்ட் பீட் எடுத்து அதுக்கு அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுவோம். தேர்ட் பீட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லைன், இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா 3 பீடு தெரியும். க்ரீன் கலர் சீட் பீடு டாட் வச்ச மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு. இப்போ இதே போல் இந்த லைன் இப்படி அதுக்கு அடுத்தடுத்த லைனில் அப்படியே போட்டுட்டு வரலாம். இப்போ இதே போல் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நான் மேலேருந்து இது வரைக்கும் நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல சென்டரில் இங்கே கீழே 2 இருக்குது இல்லையா, இது சென்டரில் நான் 4 பீட் எடுத்துக்கிறேன். இந்த 4 பீட் எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிறது நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுல நம்ம க்ராஸ் பண்ணி அடுத்த பீடுக்குள்ளார வந்துடலாம். இப்படி
இந்த மாதிரி முடியும். இப்போ இன்னொரு சீட் பீட் எடுத்துகிட்டு இதில் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த லைனை. இப்போ இந்த ஒயரை வந்துட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு வருவோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த வயரை இந்த க்ரீன் பீடு 4 பெட்டல் இருக்கு இல்லையா, இதில் கீழே இருக்கிற இதுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, வந்துட்டோம் இல்லையா, வந்துட்டு ஒரு ரவுண்ட் பீட் சீட் பீடு, ஒரு ரவுண்ட் பீட் சீட் பீடு. நான் 3 ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சீட் பீட் ஆட் பண்ணாதான் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா டாலர், இதில் வந்துட்டு டாப்பில் இருக்க ஒரு இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ திருப்பியும் இந்த சைடு பண்ண அதே பேட்டர்னை இங்கிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சென்டரில் போட்டுட்டு இங்கிட்டு போட்ட 3 ரவுண்ட் பீடு போலவே இங்கிட்டும் நான் போட்டுட்டேன். லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம 4 பீடு ஜாயின் பண்ணிக்கலாம் சீட் பீடு. இதை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நெருக்கமாக க்ராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இழுத்திங்கன்னா ஒயர்கிட்ட வந்து இழுத்திங்கனாக்கா அது கரெக்ட் ஆகிடும். இப்போ அனதர் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, க்ராஸ் பண்ண மார்க்கில் இருக்குது. நம்ம மேல் இருக்கிற பீடுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த வயரை வந்துட்டு மேலே இருக்கிற பீடில் கொண்டு வந்து நிறுத்திக்குவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு சைடில் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நான் வயரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன், டாப்பில் இருக்க பீடில். இப்போ இந்த இதில் வந்து எந்த சைடு நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த சீட் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்படியே கொண்டுட்டு வந்து ஜிக்ஸாக்காக இப்படி முடிச்சுக்கலாம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நான் திருப்பி இந்த சைடு வரும்போது கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு போகிறேன். இல்லை உங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே இந்த லைனில் கொண்டு வந்து இங்கே முடிச்சிட்டும் மேலே எடுத்துகிட்டு போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நீடியில் வந்து ஒவ்வொரு பீடுக்குள்ளாரையும் சீட் பீட் போட்டு ஜாயின் பண்ணுறது தான் இது. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பீட் ஜாயின் பண்ணுறதுனா இங்கே கொண்டு வந்துடலாம். இல்லை லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம்னாலும் நம்ம கீழே வந்து கூட பண்ணிக்கலாம். நான் போகிற இதுலேயே முடிச்சுட்டும் போகலான்னு பார்க்குறேன். ஸோ நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் எப்படி போகிறது வருதுன்றது. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இதில் கிடையாது.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போடுறது தான். அப்படியே நான் கொண்டு வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். சீட் பீடையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு எல்லாமே இங்கேயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல மேலே வந்துட்டு நான் நாட் போடலை. ஸோ அதையும் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த சீட் பீட்லேயே நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைடுமே சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்படி இந்த ஒன்றை போட்டுட்டு இந்த சைடு நம்ம ஒரு பெரிய சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். நான் 10 பீட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சர்க்கிள் அதுக்கு தகுந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு பீடில் நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ராஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒட்டிட்டோம்னாக்கா நமக்கு இந்த இதில் வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பீடு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ நான் இன்னும் ஒரு பீடு இந்த லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இதோடு இந்த சைடு முடிச்சுக்கிறேன். நாட் போட்டுடலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டே இந்த சைடு நான் இதை இன்னும் போடலை. ஸோ இந்த சைடும் போட்டிருந்தோம்னா நம்ம இங்கே நாட் போட்டுடலாம். நான் இப்போ வந்து திருப்பியும் இங்கே நான் கொண்டு வந்து இன்னொரு நாட் இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். இதை தான் நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போதே இதை போட்டிருக்கணும். நான் அதை மறந்துட்டேன். சாரி. நான் சீக்கிரம் வீடியோவை முடிக்கணும் பையன் வரதுக்குள்ளே அப்படின்னு சொல்லின்றதுனால கொஞ்சம் அவசரமாக வேலை பார்த்ததில் மறந்துட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ஒரே வேலையாக முடிஞ்சிருக்குமே அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ இந்த டாப் லைனில் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு லைன் இங்கேருந்து கீழே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வந்தோம் இல்லையா, அதை இங்கேருந்து இந்த நாட் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த லைன் வந்துடுங்க. அந்த சைடு ஒரு சைடு என்ன கொடுக்குறோமோ அதே தான் அடுத்த சைடும் அந்த சர்க்கிள் கொடுக்கணும். ஸோ 10 பீடு எடுத்துக்கலாம். 10 பீடு எடுத்துருக்கேன். 10 பீடு எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பீடில் நான் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதுக்கு நெக்ஸ்ட்டு பீட்குள்ளே போகணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பக்கமாக வந்துடும். நெருக்கி கொண்டு வந்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த கார்னரில் ஒரு பீட் ஆட் பண்ணிட்டு நாட் போட்டுடலாம். லாஸ்ட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதோட. இப்போ நான் நாட் போட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதே போல் இன்னும் 2 நாட் போட்டுட்டு நம்ம வயரை வந்து வேறு இடத்துக்கு திருப்பி கொண்டு போய் நம்ம எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வயரை வந்து 2 பீட்டு தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுடைய மாலை ரெடி. ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியானது தான். நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னாக்கா டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.